பெர்ஜர், நிப்பான், ஜேகே. என்ன வேலு யாத்தே பங்குனி வேலு பட்டையை கிளப்புது, சித்திர வேலு சிரிச்சமேனி கடிக்கி, வைகாசி வைத்து வைத்த கலக்குதையா. ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும். அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணே. தண்ணிலாம் கொடுக்க முடியாதுப்பா. நாங்களே இந்த ஒத்த செம்பு தண்ணியில் 2 பேர் போய் வெளியே போயிட்டு ஆய கழுவணும். அது எங்களுக்கே பத்தாது, உனக்கு வேறு செம்பை கொண்டே அடிச்சுடுவேன் ஓடிட்டு. ஏனே அப்பதான் சொல்லுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணே. ஏனே ஏண்டா உனக்கு மயக்கம் வருது, எங்களுக்கு வயத்தை கலக்குது. சரி நீ இவ்வளோ கெஞ்சி கேட்குறனால இங்கே இரு, நாங்கள் போயிட்டு வரும்போது எப்படியும் காய்ச்சம் தண்ணி மிச்சம் இருக்கும், வந்து உனக்கு தரோம். ஆமாம்மா வயிறு வலிக்கு. என்னது 2 பேர் தண்ணி கழுவிட்டு அதில் காய்ச்சம்பு தண்ணி வேற மிச்சம் இருக்குமா? இதை குடிக்கிறதுக்கு நான் மயங்கியே விழுந்துருவேன். அம்மா ஐயோ யாரும் தெரியல, யாரும் ஒத்த பிள்ளை தெரியல, இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டானே. யாராச்சும் இருக்கீங்களா? என்ன பிள்ளைங்க யாரும் தெரியல, இப்படி வந்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். கொஞ்சம் தண்ணி இருந்தா எடுத்துவாங்க. தம்பி சோடா வாங்குறோம் தான் நம்ம சடாத்தர் அண்ணன் கடையில போய் பன்னீர் சோடாவா வாங்கிட்டு வந்துருங்க. பன்னீர் சோடாவா? இது மூலிகா இருக்கும், வாங்கிட்டு வந்துருங்க. சீக்கிரம் எங்க உடைச்சு கொடுங்க. எப்படியே கொடுத்தோம்ல உடைச்சிருவா. ஆமா அப்படி உடைக்க கூடாதா? மூடிய திறந்து மூடியவா? ஏதோ ஒரு பதட்டத்துலனே. ரொம்ப சீக்கிரம். ஐயோ வெயில் அலையாத முன்னா கேட்காங்களா? சீக்கிரம் என்ன செய்யறியா? அது ஒண்ணும் இல்லைங்க, யாராச்சும் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா எனக்கு படபடன்னு வந்துடும். அந்த அன்னைக்கு கத்தி கதறணும் உடனே அப்படியே வாங்கி கொடுப்பாங்க ஏதாச்சும், அதை குடிச்சிட்டு அப்படியே போயிருவாங்க. இப்போ எனக்கு படபடன்னு வருதுடா. அதுக்கு அம்மா நான் யாருக்கு 5 வச்சு செலவழிக்க மாட்டேன். ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு வாங்கி கொடுத்தா நீங்க குடிக்க அடிக்கிறேன். அடிக்க சொன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டான், கூட ஓடிடுவோம். ஏமாமா போகும்போது ஒருத்தன் தானே தண்ணி கேட்டான், அப்பவே நம்ம கொடுத்து காப்பாத்திருக்கலாம். இப்போ 2 பேர் வேற கிடக்காங்களே. 2 பேர் கிடக்காங்க. சரி இந்த காய்ச்சம்பு தண்ணி அவங்களுக்கு மேலே தொலைச்சி எழுப்பிடுமா? நம்ம 25 வருஷமா இந்த ஜம்பில் தான் கக்கா போயிட்டு கால் கழுவுதான். இந்த ஜம்பில் பவர் ஏறி இருக்கும்ல, அவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 25 வருஷம் கழுவுன தண்ணியாடா மூஞ்சிய தொலைக்க போறீங்க? இது உசுருக்கே ஆபத்து. தம்பி உன்னைய நான் காப்பாத்துறேன்டா. பாவத்தை தொழிக்கேன்னு சொன்னதுக்கே ஒருத்தன் எந்திரிச்சு ஓடிட்டானே. தொலைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி இதில் ஒன்று கவனிச்சேன் நான், என்ன தெரியுமா, ஒருத்தன் மயக்கமாக தானே இருந்தான், அவனுக்கு இதை தொலைச்சு இன்னைக்கு எழுப்பி விடணும்டா. இன்னைக்கு அவனை